ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. சூப்பர். அந்த வேலை என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மர்டர் பண்ண போறோம். எஸ். எங்க? யாரு? எப்போ? அப்படியே வாய வச்சிருவேன். இந்த ஃபயர், இந்த எனர்ஜி Yes. அப்படியே உள்ள Okay, வச்சுக்கோ. okay. பட்டே கிளம்பு. சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியாடா? சீரியஸா டூட், நம்ம கொலை பண்றோம். கொலைன்னா அந்த சினிமால பொண்ணம்பளெல்லாம் கத்தி எடுத்து குத்துவானே, ரத்தம் தெரிக்குமே. அதான் டூட், அவனை நான் பின்னாடி இது பிடிச்சி போனா நம்ம காதம்பரி முன்னாடி இது குத்துவாங்க, அவ்வளவுதான். இப்போது செகண்ட் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ரியா. மென்ஸ்ரியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவில் இன்டென்ஷன், மெலிஷியஸ் இன்டென்ஷன், அதாவது ஒரு தீய எண்ணம், ஓகேங்களா, ஒரு கெட்ட எண்ணம், அது இருந்தால் தான் ஒரு அஃபென்ஸ் செய்ய முடியும். நம்மளுடைய இந்தியன் லீகல் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸை அது அஃபென்ஸ்னு முடிவு பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுடைய தீய எண்ணம், அதாவது அந்த மெலிஷியஸ் இன்டென்ஷன் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்தும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தருவாங்க. நம்மளுடைய பிஎன்எஸ்லேயும் சரி, இல்லாட்டி ஐபிசிலையும் சரி, இல்லாட்டி எந்த ஒரு கிரிமினல் லாலையும் சரி, இதுதான் வந்து ஈவில் இன்டென்ஷன், இதுதான் வந்து மென்ஸ்ரியான்னு எங்கேயும் வந்து டிஃபைன் பண்ணலை. பட் அந்தந்த அஃபென்ஸோடைய டெஃபினிஷன்லேயே இந்த அஃபென்ஸ்க்கு இதுதான் ஈவில் இன்டென்ஷன் அப்படின்னு கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெஃப்ட் எடுத்துக்கலாம். தெஃப்டில் வந்து மென்ஸ்ரியா எங்கே டிஃபைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனலாக வந்து ஒரு விஷயத்தை செய்கிறது எங்கே டிஃபைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்லி. இந்த டிஸ்ஆனஸ்ட்ன்ற வேர்டு தான் இங்கே மென்ஸ்ரியாவை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன்லேயும், அதாவது ஒரு அஃபென்ஸோடைய டெஃபினிஷன்லேயும் அந்தந்த அஃபென்ஸுக்கு தகுந்தா போல் அவங்க வந்து மென்ஸ்ரியாவை வந்து ஒரு விதமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய இருக்குது. மென்ஸ்ரியாவுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வேர்டாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎன்எஸ்லையோ சரி, ஐபிசிலையோ சரி, டிஸ்ஆனஸ்ட்லி, ஃப்ராடுலென்ட்லி, இன்டென்ஷனலி, மெலிஷியஸ்லி, வாலண்டர்லி, கரப்ட்லி, வாண்டோன்லி, அண்ட் தென் வந்து இந்த மாதிரி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு அஃபென்ஸை அந்த அஃபென்ஸ்னு சொல்கிறதுக்கு மென்ஸ்ரியான்றது கண்டிப்பாக அந்த கேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி ப்ரெசென்ட் ஆகாத கேசஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஜரிங் வார் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். ஸோ இது வந்து ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணுற ஒரு அஃபென்ஸ். ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற எந்த ஒரு அஃபென்ஸாக இருந்தாலுமே அது வந்து பனிஷபிள் தான். ஈவன் தோ மென்ஸ்ரியா இஸ் நாட் ப்ரெசென்ட் தே, தென் இட் வில் அமௌண்ட்ஸ் டு அஃபென்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங், அண்ட் தென் அப்டக்ஷன், அண்ட் தென் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறது, கண்டெம்ட் ஆஃப் கிரிமினல் கோட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். இதுக்கெலாம் வந்து மென்ஸ்ரியா இல்லைனா கூட கம்பல்சரி அது வந்து பனிஷ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு மேக்ஸிம் இருக்குது, ஆக்டர்ஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசி மென்சிட்ரியா. ஒரு தவறான செயலை பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதுக்கு வந்து தவறான எண்ணமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்டர்ஸ் ரியஸ் அண்ட் மென்ஸ்ரியா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கூடயே வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சால் கூட அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு தவறான ஆக்டை கமிட் பண்ணுறாங்க, பட் அங்கே வந்து ஒரு ஈவில் இன்டென்ஷனே இல்லை, மென்ஸ்ரியாவே இல்லை அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து அஃபென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவருடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு அஃபென்ஸை பண்ணிடுறாரு. ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏ வந்து பியை குத்த போடாரு. அவள் வந்து பி வந்து அவரை பாதுகாத்துக்கிறதுக்காக ஏவை தெரியாமல் தள்ளி விட்டுறாரு. அது அமௌண்ட்ஸ் டு டெத் ஆயிடுது. ஸோ இங்கே வந்து மர்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இங்கே வந்து பிக்கு வந்து ஒரு தவறான எண்ணமே கிடையாது, அதாவது மென்ஸ்ரியாவே இங்கே கிடையாது, ஒன்லி ஆக்டர்ஸ் ரியஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மென்ஸ்ரியா இல்லாமல் ஆக்டர்ஸ் ரியஸ் மட்டுமே இருந்ததுன்னா அது வந்து அஃபென்ஸாக வராது அப்படின்னு இந்த மேக்ஸிம் சொல்லுது. இந்த கேஸ்லால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் டஸ் நாட் அமௌண்ட் டு கிரைம் அன்லெஸ் இட் இஸ் பேர்டு வித் த கில்ட்டி மைண்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ வந்து மென்ஸ்ட்ரியான்றது யார் ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது ப்ராசிக்யூஷன் சைடு தான் ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் அவங்க தானே கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா அவங்க தான் கம்பல்சரி ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன் சைடு. கண்டிப்பாக வந்து ப்ராசிக்யூஷனுக்கும் சரி டிஃபென்ஸ் சைடுக்கும் சரி கண்டிப்பாக இந்த மென்ஸ்ட்ரியா ப்ரூவ் பண்ணுறதுல தான் அந்த கேஸே இருக்குது. இப்போ தேர்ட் எலிமெண்ட் ஆஃப் க்ரைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டஸ் ரியஸ். ஆக்டஸ் ரியஸ்னால் என்னென்னா ஒரு ஃபிசிக்கலான ஆக்ட், அதாவது அந்த ஃபிசிக்கலான ஆக்ட் வந்து ஒரு அன்லாஃபுல்லான ஒரு அஃபென்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அன்லாஃபுல்லான ஒரு இன்ஜுரி அண்ட் தென் வந்து ஃபிசிக்கல் ஹார்ம் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஆக்டஸ் ரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால இன்னொருத்தனுக்கு பாடிலி ஆர் மென்டலி வந்து ஆர் ப்ராப்பர்ட்டி அவங்களது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை தான் வந்து ஆக்டஸ் ரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்ட்னு சொல்கிறது ஒரு செயலை பண்ணுறதுனால மட்டும் கிடையாது, ஒரு செயலை பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த கேஸ்லாவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து கடத்தி வச்சு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காரு, சாப்பாடு போடாமல் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் செய்ய வேண்டிய கடமையை பண்ணாமல் இருக்கார், சாப்பாடு போட வேண்டியது போடாமல் அவர் சாவடிக்கிறாரு, அந்த ஒய்ஃபை ஒமிட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒய்ஃப் வந்து தப்பிச்சு போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு செயலை நம்ம வந்து இல்லீகலாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து அஃபென்ஸ் கிடையாது. ஒரு நம்மளுக்கு இருக்க ஆப்ளிகேஷனை பண்ணாமல் விட்டால் கூட அது அஃபென்ஸ் கீழே தான் வரும். இங்கே ஆக்டஸ் ரியஸ்னு குறிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனோடைய பிஹேவியர், அதாவது அந்த ஹியூமன் வந்து எந்த மாதிரி ஒரு செயல்களெல்லாம் பண்ணுறான் அப்படின்றது தான் இங்கே குறிக்கிறாங்க. ஒருவேளை ஆக்டஸ் ரியஸே பண்ணல, அங்கே மென்ஸ்ட்ரியா மட்டும்தான் இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களை பனிஷ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்லி மென்ஸ்ட்ரியா மட்டுமே இருந்தால் ஆக்டஸ் ரியஸ் பண்ணலைன்னா ஸோ அது அஃபென்ஸுக்கு கீழே வராது. லா வந்து ஒன்லி மென்ஸ்ட்ரியா மட்டுமே இருந்தால் பனிஷ் பண்ணாது, ஆக்டஸ் ரியஸ்மே ஒன்றா சேர்ந்து வந்தால் மட்டும்தான் லா பனிஷ் பண்ணும். இப்போது நம்ம இங்கே முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆக்டஸ் ரியஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சட்டத்து மூலியமாக அது வந்து ஃபோர்பிடன் பண்ணப்பட்டிருக்கணும். அதாவது இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கணும். அண்ட் தென் வந்து ப்ரிவெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும், இந்த செயல்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா அது பனிஷபிள். அப்படி உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணாமல் விட்டாலும் அது அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து இங்கே வந்து வரும். ஒருவேளை வந்து இப்போ நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தரேன், இது வந்து அஃபென்ஸ் கீழே வருமா வராதான்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தருக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க, அவரை வந்து தூக்கில் போடுறதுக்கு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது சட்டத்து மூலியமாக தான் அந்த பர்சனை வந்து இன்னொருத்தரை வந்து தூக்கில் போடுறதுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஃபுல் ஆக்ட் தான். என்னதான் இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணுறது வந்து இல்லீகலாக இருந்தால் கூட இங்கே வந்து லா அப்பாயிண்ட் பண்ணுறதுனால இது வந்து லீகல் ஆக்ட் தான். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜன் இருக்கார், அதாவது அவருடைய டாக்டர். இப்போ ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க, உயிர் போகிற நிலமையில இருக்குது. முன்கூட்டியே அந்த டாக்டருக்கு தெரியுது இந்த உயிரை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருக்கார். ஸோ முன்கூட்டியே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து சைன் போட சொல்லுவாங்க. ஒரு பேப்பர் கொடுத்து அதில் வந்து சம் வேர்ட்ஸ்லாம் ரிட்டன் ஆகிட்டு இதில் வந்து சைன் பண்ணுங்கள், சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை எங்களால் இந்த உயிரை காப்பாற்ற முடியலன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு வந்து தருவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களால அந்த உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அது அஃபென்ஸாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் இன்ஃபார்மிங் டு த கன்சர்ன் பர்சன். ஓகேவா? ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுனால இட் won't fall under the case of offense. ஆக்டஸ் ரியஸ்னு வரும்போது நம்ம 4 டெஃபினிஷனை பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எங்கே சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா 3 clause 4ல் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ன்றது ஒரு செயலை மட்டும் இன்க்ளூட் பண்ணல, இல்லீகல் ஒமிஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லீகல் ஒமிஷனை பற்றி தான் இங்கே வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து செகண்ட் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 clause 15 ஆஃப் பிஎன்எஸில் வந்து இல்லீகல்னால் என்னென்னு சொல்கிறாங்க. இல்லீகலுக்கு கீழே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ், எதெல்லாம் அஃபென்ஸ்னு சொல்கிறாங்க, எதெல்லாம் லா மூலியமாக ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க, அண்ட் எதெல்லாம் ஒரு பர்சன் லீகலி பவுண்ட் டு டூவாக இருக்காங்க, பட் லீகலி அவங்களுக்கு அந்த ஆப்ளிகேஷன் இருக்குது, பட் பண்ணாமல் அந்த விஷயத்தை தவிர்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இல்லீகலான விஷயங்கள்னு
2 clause 15ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து 2 clause 1ல ஆக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்டையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்டாக ஒரு செயலை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து குத்துவார், இன்னொருத்தர் வந்து வெளில நின்று பார்ப்பாரு, இன்னொருத்தர் வந்து வண்டியில் வந்து அவரை கூட்டிகிட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இல்லைப்பா ஏபிசி 3 பேர் இருக்காங்க, ஏ வந்து குத்துறாரு, பி வந்து வெளில வெயிட் பண்ணுறாரு, சி வந்து கார் ஓட்டிட்டு வராரு. இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க, 3 பேருக்கும் தான் ஈக்குவலாக பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போது இவர் என்ன சி வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்லி கார் தான் ஓட்டினேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸ் ஆஃப் ஆக்ட் கூட அது இன்க்ளூட் ஆகுதுல்ல, ஸோ அதுவும் அஃபென்ஸ் தான் அப்படின்னு கோர்ட் கொண்டு வருவாங்க. ஸோ ஆக்ட்ன்றது சீரீஸ் ஆஃப் ஆக்டையும் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து ஒமிஷனுக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 clause 25ல ஒமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒமிஷன்ன்றது ஆக்டை போலவே சீரீஸ் ஆஃப் ஒமிஷனையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டர் ஸ்டேஸ் பற்றி கேட்டாங்கன்னா இந்த 4 செக்ஷனுமே நீங்கள் எழுதணும்.